சின்ன ஜெபம் இயேசுவே எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும். தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேல் தேவ கிருபை அதிகமாக இருப்பதாக வழிநடத்துங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் செவிக்கிறேன் தகப்பனே, ஆமென். நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த இந்தியா உலக மக்களையும் சரி கிறிஸ்துவர்களையும் சரி ஒரு பயங்கரமான சாப தீட்டை கண்டேன் இயேசுவின் நாமத்தில். பக்தி உள்ளவர்களும் கூட, வேதவசனத்தை அறிந்தவர்களும் கூட இந்த சாபத்தின் கொடுமையான தீட்டில் போய் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறதை காண்டேன். நன்றியோடு கூட துதிக்க அதான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏகமாய் உலகம் முழுவதும் இந்த நான் இப்போ சொல்ல போகிற 3 காரியங்களில் பகிரங்கமாய் சிக்கி தவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் இது ஒரு சாபமாகவே கருதுகிறேன். இது ஒரு பயங்கரமான ஒரு சாபத்தின் சக்தி. ஏன்னு கேட்டால் நன்றியோடு கூட துதிக்கிறேன். மற்ற எல்லாம் பொய்யை விட்டுருவாங்க, அல்லலியா மற்ற அல்லலியா கற்பனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கூட விட்டுருவாங்க. மாம்சத்தின் கிரியைகளை கூட சில நேரத்துகளுக்கு பாதியை கூட விட்டுருவாங்க. இன்னும் வசனத்தின் அடிப்படையில் அநேக காரியங்களுக்கு நடக்க முயற்சிப்பார்கள். ஆனால் இந்த 3 காரியங்களில் அநேகர் சிக்கி தவிக்கிறார்கள் உலகம் முழுவதும். எதுக்கு நீங்கள் வேதத்தில் சேர்ந்துருக்கீங்கன்னா, உலகத்தில் நல்ல சாப்பிடணும், நல்ல துணி உடுத்தணும், நல்ல உலகத்தில் வாழணும் அப்படின்னா நம்ம வேதத்தில் சேர்த்துருக்குறோம். ஆனால் என்ன வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆவியின்படி நடந்தால் தான் இதெல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்ன வேதம் சொல்லுது. அநேகர் ஆவியின்படி நடக்காமல், வேதவசனத்தின்படி நடக்காமல், ஜெபம் பண்ணாமல், வேதவசனத்தை பின்பற்றாமல், மனம் திரும்பாமல், புது சிருஷ்டியாய் மாறாமல், தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டாமல், ஆனால் உலகத்தின் ஆஸ்திகள் எல்லாம் நான் பிரயாசப்படாமலே எனக்கு கிடைச்சிடணும்னு அநேகருடைய வாஞ்சிகளும் தாதிகங்களும் போதனைகளும் அப்படி தான் இருக்குது. உலகம் முழுவதும் போதனைகளும் அப்படி தான் இருக்குது. இயேசுவின் நாமத்தினால என்னமாவது ஒன்று அல்லையா தேவன்கிட்டருந்து பற்றி கொள்ள முடியாதா, என்னமாவது பிடிக்கிட்டு ஓடிட முடியாதா அப்படின்னு அநேகர் நினச்சிக்கிட்டு தான் தேவ சமூகத்தில் வாரார்கள். ஆனால் அது தக்கன போதனைகளும் பெருத்து விட்டது. எங்கே பார்த்தாலும் அல்லையா கவலைப்படாதே, கண்ணீரை துடைப்பார், நீங்கள் வேதவசனத்தின்படி நடக்கவே வேண்டாம், வேதத்தை வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அநேகரை போதித்து இருக்கிறார்கள். இன்றைக்கி அநேகருக்கு ஜெபம் பண்ணவே தெரியாது, அநேகருக்கு இயேசுன்னா என்னன்னு தெரியாது, அநேகருக்கு வேதவசனத்தின் வார்த்தை என்ன தெரியாது. ஆனால் எதுக்கு சர்ச்சுக்கு வரீங்கன்னா இந்த 3 காரியங்களுக்காக தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன இந்த 3 காரியங்கள்னா, ஒன்று அல்லேலூயா பணம், இன்னொன்று போஜனம் சாப்பாடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இச்சை, செக்ஷுவல் வாழ்க்கை. இந்த 3 பிடிகளிலே உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் சிக்கி தவிக்கிறார்கள். உலக ஜனங்களை குறித்து பிரச்சனை இல்லை, ஆனால் கிறிஸ்துவ ஜனங்களிலே அநேகர் இந்த 3 காரியங்களில் தான் உலகத்தில் மாட்டி தவிக்கிறாங்க. இதுதான் சாபத்தின் சக்தி, சாபத்தின் தீட்டு. இந்த காரியங்களுக்காய் அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். வைராக்கியமாய் நிற்கக்கூடிய ஜனங்கள்லாம் நிறைய பேர் உண்டு அறியாமைனாலே. அதை போதிக்கக்கூடிய ஊழியர்களும் இப்போ இல்லாமல் போனதுனால அநேகர் இதை பின்பற்றுகிறார்கள். என்னத்தை பின்பற்றுகிறார்கள்னா, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. ஒரு எஜமான் அல்லையா தேவன், இன்னொரு எஜமான் பிசாசு இல்லை, பணம். இந்த பணத்துக்காக எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க. என்ன எதுக்கு பணம்னா, எனக்கு பணம் சேர்த்துட்டு சரி போதுமா, இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பணம் வேணும், அது போதுமா, இல்லை என் பேத்திகளுடைய வாழ்க்கைக்கு பணம் வேணும். பணம்னு அலையக்கூடிய ஜனங்கள் நிறைய பேர். இந்த பணத்தினால தான் அநேகர் மதிக்கப்படுகிறார்கள். ஊர்கள்லேயும் கிராமங்கள்லேயும் மனுஷர்கள் மத்தியிலே, ஏன் ஊழியர்கள் மத்தியிலே பணம் இருந்தால் தான் மதிப்பு, அதாவது இந்த உலகத்தின் மேன்மையை நினைக்கிறார்கள்.
ஒரு ஊழியக்காரனை சந்திக்கும் பொழுது அவனுடைய பணத்தையும் அவனுடைய பகட்டையும் வச்சு தான் அவனை மதிக்கிறார்கள். உலகத்துலேயும் அப்படிதான். அண்ணன் தம்பிக்குள்ள தம்பி பணக்காரனாக இருந்தான்னா அண்ணன் மதிக்கவே மாட்டான். ஏன் தகப்பனையே மதிக்க மாட்டான் பிள்ளைகிட்ட பணம் இருந்ததுன்னா. இப்படி தான் பணத்தில் சிக்கி உலகம் முழுவதும் தவிக்கிறது. இதற்காக அநேக கொலைகள் நடக்கிறது. பணத்துக்காக எவ்வளவோ வஞ்சகங்கள் நடக்கிறது, எவ்வளவோ துரோகங்கள் நடக்கிறது. அநேக சபைகளும் இன்னைக்கு பணத்தில் தான் பணத்துக்காக தான் நடக்கு. அநேக சபைகள், அநேக உபதேசங்கள், அநேக கிறிஸ்துவமே பணத்தில் சிக்கி தவிக்கி, நிர்வாகம், திறமை, தைரியம் சபைகளில் புகுந்து சின்ன பின்னமாக்குகிறது பணம். நான் 25 வருஷமாக சபை நடத்தியிருக்கிறேன். எந்த கிறிஸ்துமஸுக்கும், எந்த நியூ இயருக்கும், எந்த வித ஃபங்க்ஷனுக்கும் யாரும் ஒன்று இவ்வளோதான் நான் கேட்டு வாங்கினதே கிடையாது. தசம பாகத்தை குறித்து பேசினதே கிடையாது. ஏன் தென்காசியில் ஒரு பெரிய மீட்டிங்கே நடத்தினோம், அதில் காணிக்கே எடுக்கலை. நன்றியோடு கூட துதிக்கிறேன். பல காரியங்கள். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு ஊழியத்தை நீங்கள் பார்க்க முடியாது, ஒரே ஒரு ஊழியத்தை பார்க்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஐயா நாளையிலேருந்து எனக்கு காணிக்கை தர வேண்டான்னு கூட எனக்கு சொல்ல முடியும். ஆனால் அந்த தேவனை வைராக்கியமாய் சேவித்து தேவன் என்னை போஷிப்பார் நினைக்கிற ஒரே ஒரு ஊழியர் கூட தேசத்தில் இல்லை. மாத சம்பளம் கொடுக்கலன்னா எத்தனை ஊழியர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்வார்கள்னா சொல்லவே முடியாது. ஒருத்தரும் ஊழியம் செய்ய மாட்டாங்க. மாத சம்பளம் வாங்கினா தான் அவங்க ஊழியமே செய்வார்கள். அவன் பவுல் வேலை செஞ்சு தான் ஊழியம் செய்தான். அப்படி யார் ஊழியம் செய்கிறான்? நான் ஸ்டார்டிங் பீரியடில் பல வருஷங்கள் வேலை செய்துக்கிட்டு தான் நான் ஊழியம் செய்தேன். அதுவும் அற்பமான வேலைகள், சரீரத்தை ஒடுக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு தான் ஊழியங்களை செய்தேன். பணம் 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 பணம், எங்கே பார்த்தாலும் பணம். தசமபாக கவர், அந்த கவர், இந்த கவர், அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, ஒரே பணம் பணம் பணம், வரவு செலவு, அனுப்புங்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு சாபத்தின் பயங்கரமான தீட்டு. கிறிஸ்துவர்களை பற்றி பிடித்திருக்கிற, உலக ஜனங்களை பற்றி பிடித்திருக்கிற ஒரு கொடுமையான தீட்டு. அவன் எண்ணம், அவன் யோசனை, அவன் செயல்கள் எல்லாமே இந்த பணத்தின் அடிப்படையில் தான். எங்க பாரு உழைப்பு, ஓட்டங்கள், பிரயாசங்கள், வஞ்சகம், துரோகம், கண்ணி, எல்லாமே வியாபாரம் எல்லாமே பணத்தின் அடிப்படையில் தான். ஒரு கல்யாணம், 4 சொந்தக்காரங்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தோம், அவங்ககிட்ட 10 பைசா வாங்காமல் ஒரு கல்யாணம் நடத்தவே மாட்டாங்க. ஒரு மீட்டிங் நடத்துனாயா, அதில் நீங்கள் இவ்வளோ பணம் தரணும்னு பேசுகிறாங்க. நான் இப்போ எங்கேருந்து நடத்துகிறாங்க குற்றாலத்தில் ஒரு மீட்டிங். அது சாதாரண ஒரு மீட்டிங். அவர் சாப்பாடு கொடுத்தாங்க கூட அது சாப்பாடு செலவாகும்னு கொடுத்துடலாம். ஆனால் சாதாரண மீட்டிங்க்கு 200 ரூபாயோ எவ்வளோ வாங்கினாங்க. இதெல்லாம் தேவ துரோகமாய் பார்க்கிறேன். ஒரு கிறிஸ்மஸ் கழிஞ்சா, ஒரு நியூ இயர் கழிஞ்சுன்னா ஒரு ஊழியக்காரனுக்கு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணிடுவார்கள். அந்த கிறிஸ்மஸை சொல்லி, அந்த நியூ இயரை சொல்லி. இதெல்லாம் பணத்தின் அடிப்படையில், ஆராதனை பணத்தின் அடிப்படையில், நன்றியோடு கூட பாடல் பாடுகிறவர்கள் வியாபாரத்தின் அடிப்படையில், பிரசங்கிக்கிறவர்கள் வியாபாரத்தின் அடிப்படையில், எல்லாம் வியாபாரமாய் மாறிட்டு, எல்லாம் பணத்தின் அடிப்படையில். கொல்லாத சக்திகள். பணம் 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 பணம். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்களையும் மட்டுமல்ல உலக ஜனங்களையும் பற்றி பிடித்திருக்கிற ஒரு கொடுமையான சாபத்தின் தீட்டு. அதான் அவங்களுக்கு தேவன் இயேசு சொன்னார். 2 உலக பொருளுக்கும் நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசுவுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. தேவன் ஒரு கடவுள், இன்னொன்று உலக பொருளாகிய பணம், நிலம், வீடு, மாடு, ஆடு, இந்த நகைகள், வாகனங்கள், இதெல்லாம் தான் மேன்மையாய் கருதப்படுகிறது. எங்கே போனாலும் இதான் மேன்மையாக கருதப்படுகிறது. நான் இப்படி பேசுகிறா கூட உங்களுக்கு பைத்தியமாய் தரும். நான் பேசுகிற காரியங்கள் பைத்தியமாய் தெரியலாம். இது அல்ல கிறிஸ்தவம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த காரியத்துக்கும் உலக ஜனங்கள் நடக்கிற மாதிரியே கிறிஸ்துவர்கள் நடக்கிறதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, தேவனுக்கும் அவர்களுக்கும்.
அல்லேலூயா, நன்றியோடு கூட துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து பணம் வாங்கினாரு. ஆனால் யார்கிட்டையும் நான் ஒரு பெரிய மீட்டிங் நடத்துகிறேன், இத்தனை மீட்டிங்கு 1000 பேர் வராங்க, 1000 பேர்கிட்ட நான் காணிக்கை வாங்கினா இவ்வளோ ரூபா ஆகும்னு சொல்லி அவர் கணக்கு போட்டு அல்லேலூயா காணிக்கை வாங்கின மாதிரியே இல்லை. ஆனால் உகந்து கொடுக்குறவங்கள்ட்ட இயேசுநாதர் பணத்தை வாங்கினார். ஏன்னா அவர் குடும்பம் மட்டுமல்ல, அவர் சீசர்கள் 12 பேர் குடும்பத்தையும் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் இவர் பராமரிக்கும் பொறுப்பில் இருந்தார். ஊழியம் செய்கிறார்கள், ஊழியம் செய்கிற மனைவியை நல்ல நடத்தணும், பிள்ளைகளை நல்ல நடத்தணும், அப்போ தான் ஊழியமே செய்ய முடியும்னு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படையில் அந்த குடும்ப பின்னணிக்கு அவங்களுக்கு பணம் தேவை. ஆனால் அதனால் இவங்க இந்த ஆண்கள் சீசராக இருக்கிறதுனால பெண்களையும் நடத்த பிள்ளைகளையும் நடத்த இவர் தான் 12 குடும்பத்துக்கும் பொறுப்பேற்று எல்லா காரியமும் செய்கிறார். எத்தனை பேர் கல்யாணம் ஆனதுன்னு எனக்கு தெரில, ஆனால் பேதுருவுக்கு கல்யாணம் ஆனதுன்னு தான் எழுதியிருக்கு. ஆனால் எல்லா குடும்பத்தையும் இவர் தான் பராமரிக்க வேண்டிய நிலை இருந்தது. ஆனால் யார்ட்டையும் பணம் தானு கேட்டதே கிடையாது. நான் எத்தனையோ ஊழியத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ பேர் வீட்டில் போய் ஜெபம் பண்ணியிருக்கேன், யார்ட்டையும் பணம் வேணும்னு நான் கேட்டதே கிடையாது. யார் வீட்லேயும் இன்றைக்கும் விசுவாசிகள் இருக்கிறாங்க, யார் விசுவாசி வீட்லேயும் போய் அல்லேலூயா 25 ரூபா தரணும் 100 ரூபா தரணும்னு போய் காத்து கிடந்தது கிடையாது. தலையை சொரிஞ்சிக்கிட்டு அல்லேலூயா பணத்துக்காக போய் நின்னதே கிடையாது. இது உரிமை நினைக்கிறாங்க, உரிமை அல்ல, பிச்சை. எது உரிமை? அல்லேலூயா அவங்க மனம் முகந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், முழு இருதயத்தோடு தேவனை கனம் பண்ண வேண்டும். அவங்களுக்கு தேவன் நன்மை செய்யணும், அந்த நன்மையில் ஒரு பகுதியை கர்த்தரை கனம் பண்ணினா அந்த நன்மை அவங்க குடும்பத்தில் நிற்கும். இது சத்தியம், அதுதான் முறைமைகள். ஆனால் இதை பணத்தையே அடிப்படையாக வச்சு ஊழியங்களும் சரி, தனிப்பட்ட மனுஷனே எடுத்துக்கிடுங்க, நீங்கள் உலக மனுஷனே எடுத்துக்கிடுங்க, இந்த பணத்தை மையமாக வச்சு தான் வாழ்கிறாங்க. மனைவி கணவன் எல்லாமே. கணவன்கிட்ட பணம் இல்லைன்னா மனைவி கணவனை விட்டுட்டு போயிடுவா. அதான் நடக்கு. ஒரு பணத்தை வச்சு வீட்டில் அல்லேலூயா தாய் தகப்பனை தெருவில் விடக்கூடிய அளவுக்கு பணம் பாடாய்படுத்துகிறது பூமியில். இந்த பணம் போஜனம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்தால இச்சை, செக்ஷுவல் வாழ்க்கை, இதுதான் கொடுமையான சாபத்தின் தீட்டு, பயங்கரமான தீட்டு. அல்லேலூயா, நீ எலியாவை குறித்து வாசிச்சிருக்கலாம், அல்லேலூயா நன்றியோடு எலிசாவை குறித்து வாசிச்சிருக்கலாம். கேயாசி, அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். கேயாசியிட்ட நாகமான் எலிசாட்ட அல்லேலூயா அவன் செஞ்சதுக்கு நான் பணமே வேண்டாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் அல்லேலூயா இது பேளங்களை கொண்டு வந்திருந்தான், அல்லேலூயா வெள்ளியை கொண்டு வந்திருந்தான், வஸ்திரத்தை கொண்டு வந்திருந்தான். அது ஒன்றுமே வாங்கலை எலிசா, நீ போயிட்டு வான்ட்டுருந்தான். ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருந்த கேஆசி பின்னாலே ஓடி போய் என் முதலாளி இதெல்லாம் வாங்கிட்டு சொன்னார். இப்போ தான் ஒரு விருந்தாளி வந்தான், அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், அதனால் நீங்கள் கொடுங்கன்னு திருப்பி வாங்கிட்டு வரான். பண ஆசை எல்லா தீங்குக்கும் பேராக இருக்கிறது. பல கொலைகள் அல்லையா, பல சண்டைகள், பல யுத்தங்கள் அல்லையா, பகைகள், குரோதங்கள், வஞ்சகங்கள் எல்லாமே பணத்தின் அடிப்படையில் உலகத்தில் பூரா நடக்கும். எந்த துரோகத்தை எடுத்துக்கிட்டு பணத்தின் அடிப்படையில். எங்க பாருங்க, பணம் தான் முக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே. இது அல்ல, வேதம் சொல்லுத பணம் செய்யாத காரியத்தை தேவன் மேல வைக்கிற விசுவாசம் செய்யும். நான் இப்போ ஒரு தடவை நான் பாளையங்கோட்டை போயிட்டு வந்தேன்னா எனக்கு இப்போ 500 ரூபா 1000 ரூபா செலவாகுது. நான் யாரும் எனக்கு தரணும்னு நான் கேட்டதே கிடையாது யார்ட்டுமே. ஆனால் உண்மை உள்ளவர்கள், தேவனை கனம் பண்ணுகிறவர்கள் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா, நான் ஒரு மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அவன் மரணத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்படுகிறான், சாப பிடியிலிருந்து பிடுங்கி எடுக்கப்படுகிறான். அதனால அவன் காணிக்கை தந்துதான் ஆகணும்னு நான் நின்னதே கிடையாது, யார்ட்டையுமே நின்னதே கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே நன்றியோடு கூட துதிக்கிறேன். எரியோ அல்லேலூயா பல இடத்துல ஜெயிச்சுட்டு வராங்க. ஆனால் எரியோவில் வந்தோடனே எரியோவில் கிடைக்கிறத போட நீங்கள் அல்லேலூயா நன்றியோடு கூட சுட்டரிச்சிடணும்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் அதை சுட்டரிக்காமல் ஆகான்கிறவன் வெள்ளி பேளங்களையும் அல்லேலூயா வஸ்திரங்களையும் தங்க பாலங்களையும் அல்லேலூயா வாசனை திரவியங்களையும் அந்த எரியோவில் உள்ளதை சுட்டரிக்காமல் எடுத்து கொண்டு வந்து அல்லேலூயா வீட்டில் மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டான்.
புதைச்சி வச்சிருக்கான். எல்லாரும் கூடாரம் போட்டு தான் வாழ்ந்தாங்க இருக்கிறாங்க. இடம் விட்டு இடம் போயிருந்து அல்லையா நடந்து போய்கிட்டே இருக்கணும். போகும்போது அவன் கூடாரத்தில் வச்சிருக்கிறான் தங்கம் பணம் எல்லாத்தையும். எரியோவில் உள்ளது. எரியோ சாபம் நிறைந்த இடம். அதில் உள்ள கொஞ்சம் கூட நீ வைக்காத. ஆண்டவர் சொன்னார் எல்லாத்தையும் சுட்டரிச்சிருந்தார். ஆனால் சுட்டரிக்காமல் எல்லாரும் சுட்டரிச்சிட்டாங்க. இந்த ஆகான்கிற மட்டும்தான் சுட்டரிக்கலை. சுட்டரிக்காமல் அவன் கூடாரத்தில் கொண்டு வந்து மண்ணுக்கு அடியில் புதைச்சி வச்சுட்டான். அதுக்கப்புறம் இவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. எரியோ பெரிய பட்டணம். அங்கே ஏகப்பட்ட யுத்தங்களை செய்து பல தேசங்களை செய்து நம்ம கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆயிங்கிற சின்ன பட்டத்தில் வந்து தோந்து போகிறாங்க. ஆண்டவர் சொன்னார், அல்லையா சாபத்தீடானதை உங்க வச்சிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு. இதுதான் பணம் தான் சாபத்தீட்டு. அந்த ஒளிச்சு வச்சான அந்த பணம் தான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் பயங்கரமான சாபத்தின் தீட்டு. ஒரே கணக்கு வழக்கு நிர்வாகம் திறமை தைரியம் இதுதான் சபையில் நடக்குது. என்ன எவ்வளோ ரூபா வந்தது எவ்வளோ ரூபா போனது. நான் இதுவரை நடந்த ஊழியங்களில் எப்பவுமே கணக்கு வச்சதே கிடையாது. ஆனால் ஒரே கணக்கு. அது என்னைக்கு ஸ்கூலும் அல்லையா சர்ச்சும் ஒன்று சேர்ந்து அன்னைக்கே அல்லையா இந்த நிர்வாகம் வந்து அல்லது சீர்குலைச்சிட்டு தேசத்தை அல்லையா கிறிஸ்துவத்தை. எங்க பாருங்க பணத்தின் கொடுமையின் தன்மையை எங்கனாலும் பார்க்கலாம். நன்றியோடு கூட துதிக்கிறேன். இதுதான் இன்னைக்கு அல்லையா கிறிஸ்துவ ஜீவியத்தின் சாபத்தின் தீட்டு. அந்த அல்லையா சாப தீட்டானதை வந்து ஒழிச்சு வச்சோடனே ஆய்பட்டணத்தில் தோந்துட்டான். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணதான் யோசுவா, ஐயா நான் என்ன செய்யட்டும், இன்னும் இப்படி செஞ்சிட்டாங்க, சாபத்தை அவன் வீட்டுக்குள்ளே போயிச்சு வச்சிருக்கான், அதான் சாபத்தின் தீட்டு அப்படின்னு அவன் யாருன்னு பார்த்து அவனை கல்லை கொண்டு எரிஞ்சியே கொண்டுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நீ அப்படி ஒரு வேற இருக்கப்படவில்லை. இந்த பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறாய் இருக்கிறது. பொருளாசை உடையவன் அல்லலியா விக்கிரக ஆராதனைக்காரன். அல்லலியா அந்த உலகத்தின் தன்மையை சார்ந்து வாழ்கிறவன் அல்லலியா விக்கிரக ஆராதனைக்காரன். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுது. ஐயா நீ பணம் இல்லாமல் என்னையா நடக்கும்? பணம் எல்லாவற்றிற்கும் உதவும். ஆனால் பணம் ஏற்ற நேரங்களில் உங்கள் பொருட்களையும் உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கர்த்தர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். அதன் காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். எங்க பார்த்தாலும் இந்த 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 சாபத்தீட்டு கிறிஸ்துவத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி. நீ எவ்வளோ சேர்த்துருக்க, நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன். நீ 1 கோடி வச்சிருக்கேன், நான் 4 கோடி வச்சிருக்கேன். நீ 5 கோடி வச்சிருக்க. 5 கோடி ஒருத்தன் சேர்த்துட்டான்னா யாரையும் மதிக்கிறது கிடையாது. யாருமே மனுஷ தன்மையை அற்றவனாய் மாறி விடுகிறான். ஒரு பணம் சேர்த்துட்டான்னா மனுஷனுடைய தன்மையை அற்றவனாய் மாறி விடுகிறான். அநேகர் நடிகர்லாம் பார்க்குற 100 கோடி 150 கோடி அல்லையா பல கோடிகள் வாங்குறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கை முறைகளில் போய் பாருங்கள், சஞ்சலமும் துக்கம் தான் மிஞ்சி போச்சு. அவங்க விடுதலை இல்லை. அவ்வளோ பணம் சேர்த்து விடுதலை இல்லை. அதே மாதிரி அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்க்கை போய் பாருங்கள், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. நடிகர்களுக்கு சமாதானம் இல்லை. வாழ்க்கை முறைகள் பூராமே அவுட்டு. நான் ஒன்றும் இல்லாதிருந்தும் எல்லாம் உடையவனாக இருக்கிறேன்னு வேதம் சொல்லுது. பணம் தீட்டு. நான் பணம் வேண்டான்னு சொல்லலை, பணத்தை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பணம் உங்களை ஆளக்கூடாது, நீங்கள தான் பணத்தை ஆளணும். பணம் உங்களுக்கு அடிமையாக இருக்கணுமே தவிர ஒரு மனிதன் பணத்துக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நான் வியாபாரிகள்லாம் பார்க்குறேன், விடிய காலம் 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரையும் அந்த கல்லாப்பட்டியிலே உட்காந்து பணத்தை என்னன்னு நினைக்கிறாங்க. வியாபாரிகள்லாம் பார்க்குறேன், விடிய காலத்திலேருந்து நைட் வரையும் ஒரே அந்த பண சிந்தையிலே அலைகிறார்கள். சாபத்தின் கொடுமையான தீட்டுக்கள். கிறிஸ்துவம் அப்படி இருக்க மாட்டான். அவன் எவ்வளோ பெரிய பணத்தை சரியான கிறிஸ்துவனை சொல்லுகிறேன். எவ்வளோ பெரிய பணத்திற்கு வரவுக்கு உண்டான வியாபாரம் நடந்தாலும் சரி, தொழில் நடந்தாலும் சரி, அது தொழிலுக்கு ஏற்ற நேரத்தை தவிர அந்த நினைப்பே இருக்காது. தேவ சமூகத்தில் வந்துட்டான்னா அவன் தேவனை மட்டும்தான் நினைப்பானே தவிர அந்த வியாபாரத்தை அவன் தொழிலும் அவன் நினைக்கவே மாட்டான். ஆனால் இங்கே வந்து தேவனை மட்டும்தான் நினைப்பான். இவ்வளவு கொடுமைகள் நடக்கிறது தேசத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சாப்பாடு, போஜனம், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. எப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் சாப்பாடு கிடையாது. அநேக சின்ன பிள்ளைகள் அல்லையா சாப்பாடு இல்லாமல் சுடு தண்ணி குடிச்சு தான், அந்த அரிசியை வடித்த தண்ணியை குடித்து தான் வளர்ந்தார்கள். பாலும் கிடையாது, தாய்கிட்ட பால் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு தாய்க்கும் 10 பிள்ளைகள் 12 பிள்ளைகள் 15 பிள்ளைகள்லாம் இருந்தது. எல்லா பிள்ளைகளும் பராமரிக்கக்கூடிய அல்லையா வருமானம் கிடையாது. எங்கேயும் கஞ்சி கிடையாது, சாப்பாடு கிடையாது, பணம் கிடையாது.
அந்த அந்த நேரத்தில் நீத்தனி அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக பெரிய வேலையெல்லாம் செய்தார்கள். ஒரே ஒரு மத்தியான வேலை சாப்பாட்டுக்கு இன்னைக்கு பகல் முழுதும் செய்கிற வேலையை அவன் செஞ்சான் ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எப்போ பாருங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. போஜன பிரியர்கள், விதவிதமான சாப்பாடுகள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ருசியான சாப்பாடுகள். அந்த நேரத்தில் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அநேக பெண்களுக்கு தோசையே சுட தெரியாது, இட்லி அவிக்க தெரியாது. வடையே பார்த்தீங்கன்னா உருண்டையாக தான் போண்டா மாதிரி வடை போடுவாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், அலலியா தந்தூரி ரொட்டி, அலலியா கிரில் சிக்கன், சிக்கன் 65, அது இதுன்னு பயங்கர சாப்பாடுகள். போஜனம் போஜனம் போஜனம். எதுக்கே நீ பூமியில் வாழ்கிற? சாப்பாட்டுக்காக வாழுகிறேன். நீ அந்த கடையில் சாப்பிட்டா, அந்த கடையில் சாப்பிட்டா, அந்த கடையில் அது நல்லா இருக்குது, இந்த கடையில் இது நல்லா இருக்குது, மத்தியானம் சாப்பாடு அங்கே, அதுவும் ஹோம் டெலிவரி வேறு இருக்குது. ஏதாவது சாப்பாடு வேணால் ஃபோன் பண்ணால் போதும், வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவான். ஒரே சாப்பாடு, போஜனம் போஜனம் போஜனம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ போஜன பிரியனாக இருந்தால் அல்லேலூயா உன் தொண்டையில் கத்திய வைன்னு வேதம் சொல்லுது. இன்னும் சொல்லுது, நீ போஜன பிரியனாக இருந்தால் தேவ திட்டத்துக்கு விரோதமாய் நீ நடப்பாய். ஏன் உப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாதா? எரிப்பு இல்லைன்னா சாப்பிட முடியாமாதா? நாக்கு ருசிக்கு நீ கட்டுப்படணுமா? உன் நாக்கு உனக்கு கட்டுப்படணுமா? நீ அநேகர் நாக்குக்கு கட்டுப்பட்டு தான் உலகத்திலே ஜீவிக்கிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே. கொஞ்சம் ருசி தவறுனா சாப்பிட மாட்டாங்க. ருசி எங்கே கிடைக்கும் அங்கே போய் சாப்பிடுவாங்க. ஒரே சாப்பாடு, போஜனம் 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 போஜனம். கொடுமையானது. பிரியாணின்னா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தா எங்கே ஒரு நாளைக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டில் மாத்திரம் பிரியாணி பல டன் கணக்கில் விற்கி. வியாபாரம் மட்டும் வீட்டில் பண்ணுறதில்ல, வியாபாரம் மட்டுமே பல டன்கள். திருநெல்வேலி நெல்லை இல்லை அல்லையா தமிழ்நாட்டில் அவ்வளோ வியாபாரங்கள் நடக்குது. எங்கே பார்த்தாலும் பிரியாணி பிரியாணி. ஒரு கிலோ பிரியாணி 400 ரூபாய்க்கு விற்கிறவங்க இருக்காங்க, ஒரு கிலோ பிரியாணி 800 ரூபாய்க்கு விற்கக்கூடிய கடை இருக்குது. அல்லையா 80 ரூபாய்க்கு பாக்கெட் உள்ள சிக்கன் பிரியாணி இருக்குது, அதே பாக்கெட்டை 160 ரூபாய்க்கு. அதெல்லாம் கேட்கறது கிடையாது. எது ருசி அதுதான். நாக்கு கேக்கு. இந்த நாக்கு அந்த இது ஒரு பயங்கரமான சாபத்தின் தீட்டு, சாபத்தின் தீட்டு. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு வீட்டில் கஞ்சி இருக்குது, கஞ்சியில் உப்பு இல்லையா பிரச்சனை இல்லை, எரிப்பு இல்லை பிரச்சனை இல்லை, கந்தையை உடுத்தி இருக்கிறேன், சாப்பிடாம பட்னியாக இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த ருசியை தேடி ஓடுது ஜனங்கள், பூரா ருசியை தேடி ஓடுதாங்க. திருநெல்வேலியிலேருந்து பொன்னாகுடியில் போய் அல்லையா சிக்கன் சாப்பிடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க டெய்லி. இது என்னது அல்லையா பார்டரில் போய் புரோட்டா கடையில் போய் அந்த என்னது பிலால் அந்த ரஹ்மத் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடிய அநேக தென்காசி வாழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி போய் சாப்பிடுவாங்க புரோட்டா கடையில் போய். அது எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு வரணும்? நிறைய பல ஆயிரங்களுக்கு அங்கே வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எங்கே பாருங்கள் சாப்பாட்டுக்கு முதலிடங்கள். ஏன்னா இந்த கொடுமை முதல்லலாம் இருந்தது இல்லை. இது பயங்கரமான தேவ திட்டத்துக்கு விரோதமான ஒரு சக்தி. உங்கள் வீட்டிலே நீ யாராவது போஜன பிரியராக இருந்தான்னா குறைங்க, வயிற்ற அலுவலியா கட்டுங்க. அப்போ தான் நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்க முடியும். வயிற்று நிரப்ப 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 நோயும் கூடும், நீங்கள் தேவ திட்டத்துக்கு நிற்க முடியாது. அல்லேலூயா. யாரு? ஈசாக்கையும் ரெபேக்காளையும் கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ரெபேக்காள் வயிற்றுல 2 ஜனம் உண்டாகும். அல்லேலூயா. 2 அல்லேலூயா. ஒருவன் இளையவனை பெரியவனை இளையவன் ஆளுவான். அதனால இவன் அல்லேலூயா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒருத்தன் நிரப்பப்பட்டிருப்பான், ஒருத்தன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் விவரம் பூரா சொல்றாரு. ஆனால் ஈசாக்கு போஜன பிரியனாக இருந்தபடினாலே தன் மகனை கூப்பிட்டு, நான் சீக்கிரம் செத்துருவேன், அதனால் நான் ஆசீர்வதிக்க போகிறேன், இங்கே உள்ள ஆடு மாடு வீட்டு வளர்ப்பு விலங்குகளுடைய மாமிசம் எனக்கு வாய்க்கு நல்லா இல்லை, நீ வேட்டையாடி நல்ல ருசியுள்ள ஒரு விலங்கை வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தமாய் செஞ்சு கொண்டு வா, நான் உன்னை இன்னும் தேவன் என்ன பேசியிருந்தாரு?
இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்ச ஆசீர்வாதம் போகிறான். யாக்கோப்புக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அப்படிதான். ஈசாக்கும் ரெபேக்காலும் தேவனிடத்தில் பேசும்போது தேவன் பேசின காரியங்கள். அதுக்கப்புறம் உள்ள கடைசி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா ஏசா செய்த அநேக காரியங்கள் அல்லேலூயா ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் அல்லேலூயா நோவு உண்டாக்குனதுன்னு வேதம் சொல்லுது. அநேக ஜாதி பெண்களை திருமணம் செய்தபடியினாலே. ஆனால் இவன் வாய்க்கு ருசியா இருக்கணும்னு நினைச்சதுனால உடனே இவன் ரெபேக்கால் கேட்கா. ஆனால் தேவ திட்டம் இப்படி இருக்கு. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஈசாக யாக்கோப்புக்கு தான் கிடைக்கணும். இவன் சாப்பாட்டு ரமனா திண்ணி பண்டாரமா இருந்ததுனால ஈசாக்கு அவனை ஆசீர்வதிக்கலான்னு பார்க்குறான். ஆனால் அப்படி ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு மாறு வேஷத்தை தரித்து அவன் கொண்டு போய் அவனை அல்லேலூயா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்கிறார். ரெபேக்கால் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறார். இவனும் கொண்டு வந்தது அல்லேலூயா வன விலங்கு அல்ல, வீட்டு விலங்கு. ஆட்டுக்குட்டியை தான் அடித்து ருசி உள்ளதா. ஆட்டுக்குட்டிக்கும் வன விலங்குக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியலையா? ஒவ்வொரு மாம்சத்துக்கும் மகிமை வேறுன்னு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. ஒவ்வொரு டேஸ்ட்டுகள் வேற. நல்ல தெரிஞ்சவன் தான். ஆனால் இவன் ஆகார பிரியனா இருந்தபடினாலே யாக்கோப்பு கொண்டு போன ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை புசித்துட்டு யாக்கோப்பை பகிரங்கமாய் ஆசீர்வதிக்கிறான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இது தேவ திட்டம். ஆனால் இவன் சாப்பாட்டு பிரியனா இருந்ததுனால தான் தேவ திட்டம் மாற போயிருந்தது. ஆனால் ரெபேக்கால்னாலே அது மாற்றப்படவில்லை. தம்பி கூழ் காய்ச்சிக்கிட்டு இருக்கான். அண்ணன் வெளியே இருந்து வாரான். வெளியே வந்தோடனே அந்த சிவப்பான கூழ் எனக்கு தாங்க. அவன் சொல்லலாம் உன் புத்திர சுகாரத்தை எனக்கு வெற்றி போடுங்க. அவன் புத்திர சுகாரத்தை அலட்சியம் பண்ணி இந்த சாப்பாட்டுக்காக இந்த புத்திர சுகாரத்தை அவன்கிட்ட போய் தூக்கி கொடுத்ததான். அழுதாலும் திரும்பி கிடைக்கலன்னு வேதம் சொல்லுது. ஆனால் எல்லாம் சாப்பாடுனால அன்னைக்கு உள்ள பிரச்சனை தீரணும். சாப்பாட்டுக்காக என்னெல்லாமோ நடக்கு உலகத்தில். ஏங்கப்பா என்னெல்லாமோ நடக்கு. பல கோடி வியாபாரங்கள் சாப்பாட்டுக்கு நடக்கு. நம்ம இந்தியாவில் பல கோடி வியாபாரங்கள் சாப்பாட்டுக்கு நடக்கு. அதுவும் சிக்கன் பயங்கரமான வியாபாரம் போல. இந்தியாவில் அதிகமான சிக்கன்கள் தான் அதிகமாக, மட்டனை விட சிக்கன் அதிகமான வியாபாரங்கள். சிக்கன்லும் பல வகைகள் விற்கப்படுகிறது. பயங்கரமான சாபத்தின் தீட்டு. உங்கள் வீட்டில் யாராவது மனைவியாவது கணவனாவது பிள்ளையாவது சாப்பாட்டு பிரியர்களாக இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க. நீங்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறவர் அல்ல. சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்துக்கு வராமல் சாப்பாட்டுக்கு முதலிடம் கொடுத்து சுகபோகத்துக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் தேவனை மறுதளிச்சிங்கன்னா உங்கள் எதிர்கால வாழ்க்கை பால். அதனால் வயிறு சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லலை. அதுக்காக வாழக்கூடாது. எதுக்கே வாழ்கிற? நான் சாப்பாட்டுக்காக வாழ்கிறேன். இல்லை, நான் வாழ்வதற்காக தான் நான் சாப்பாடு தான் தவிர சாப்பாட்டுக்காக வாழலை. அநேகர் அல்லேலூயா சாப்பாட்டுக்காகவே வாழ்கிறான். ஒரு ஆள் சொன்னான் என்கிட்ட, நன்றியோடு கூட துதிக்கிறேன், இந்தியா பூரா பைக்கில் சுற்றி எங்கெங்கெல்லாம் பிரியாணி இருக்கோ அவ்வளவு சாப்பிட்டு வந்தோம்யா. இந்தியா பூரா எவ்வளோ பெரிய கொடுமை. வேலை இல்லையா? அவன் எங்கே அருணாச்சல் பிரதேஷ், டெல்லி, அல்லையா சத்தீஸ்கர், அஸ்ஸாமு, அல்லையா ஒரிசா, மேற்கு வங்காளம், அப்படியே போய் ராஜஸ்தான் போய், டெல்லி போய், ராஜஸ்தான் போய், அப்படியே குஜராத் வந்து, கர்நாடகா வந்து, கேரளா வந்து, இப்படி வந்துட்டாங்க. சாப்பாட்டு பிரியர். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகலாம், தேசம் விட்டு தேசம் போய் சாப்பிட்றான் மனுஷன். எத்தனை பேர் இங்கே இருந்து அல்லையா பாம்பேயில் போய் சாப்பிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. விடிய காலம் போய் பாம்பேயில் போய் சாப்பிட்டு இங்கே வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க, சாப்பாட்டு பிரியர்கள். அடுத்தால செக்ஷுவல் வாழ்க்கை. இது பயங்கர மோசமாக இருக்கும். செக்ஷுவல் வாழ்க்கையை பொறுத்து என்ன அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. சந்ததியை பெருக பண்ணவும், குடும்ப உறவுல அன்பு, ஐக்கியம், தாழ்மை, பரிசுத்தம், பாசம், கீழ்ப்படிதல், அல்லையா ஒரு கட்டுக்கோப்புக்கு முனிதமான உறவு முறையை தான் செக்ஸை வைத்தார் தேவன். ஆனால் இன்னைக்கு உள்ள உறவு அல்லையா நீங்கள் அமெரிக்கா போல மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா 10 வயசுலேயே குழந்தைய பெற்றுடுறாங்க பிள்ளைகள்.
ஒரு பெண் அல்லேலூயா மரணத்துக்குள்ள 4-5 திருமணங்களை முடித்து விடுகிறாள். அதே போல தான் தமிழ்நாட்டில் நீங்கள் சிட்டிகளில் போனீங்கன்னா இந்த கொடுமை பரவிக்கிட்டு இருக்கு, கடுமையாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுவும் அல்லேலூயா பலிபீடத்தில் ஆடுகிற ஆட்டங்களை பார்த்தீங்கன்னா பயங்கர செக்ஷுவல். ஆண்டவர் சொன்னார், நீ கண்ணால் பார்க்குறதே தப்புனாரு, நீ அந்த விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு பலிபீடத்தில் என்ன நடக்கு? பயங்கர கொடுமை நடக்கு, கொடுமை நடக்கு. எங்க பார்த்தாலும் அல்லேலூயா ஆடை குறைப்புல தீவிரப்படுகிறார்கள் பெண்கள். பார்க்கிறவன் கண்ணுல தான் தப்பு இருக்குன்னு சொல்றான், உடையில இல்லைன்னு சொல்றான் பெண்ணு. இல்ல, உடையில தான் இருக்க தவிர கண்ணுல அல்ல. ஈர்க்கக்கூடியவர்கள் பெண்கள், ஈர்க்கப்படுகிறவர்கள் ஆண்கள். அதனால இந்த செக்ஷுவல் வாழ்க்கையில பயங்கர மோசமான தவறு பண்ணுகிறது. இந்த கடைசி கால சாபத்தின் தீட்டு உலக ஜனங்கள் மட்டுமல்ல, அல்லேலூயா கிறிஸ்துவ ஜனங்களும் கூட. பிஜேபி கவர்மெண்ட் பார்த்தோன்னா ஏகப்பட்ட ஊழியர்களை பிடிச்சாங்க, ஏகப்பட்ட ஊழியர்கள் விபச்சாரத்தில் பிடிபட்டார்கள், நீ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை விட கொடுமை இன்னைக்கு அல்லேலூயா பலிபீடத்தில் ஆராதனை முறைமைகளில் காணப்படுகிறது. இங்கே பாடல்லாம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பாடலுக்கு அல்லேலூயா அநேக ராஜாக்கள் கீத வாத்தியங்களுக்காக பல ஆயிரம் பேரை வச்சுருந்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது இயேசு கிறிஸ்து இப்படிலாம் ஆராதனை நடத்துவதற்காக இவ்வளோ பெரிய மியூசிக் செட்லாம் வச்சு நடத்துனதே கிடையாது. புதிய ஏற்பாடின் முறைமைகள் அந்தரங்க ஆத்மாவில் ஆராதிப்பது. பழைய ஏற்பாடு சரீரத்திலும் ஆத்மாவிலையும் சரீரத்திலும் இருதயத்திலும் ஆராதிப்பது. புதிய ஏற்பாடு வரும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாடு வெளிப்புறமான தோற்றங்களின்படி ஆராதிக்க துணிகிறார்கள். பயங்கரமான விபச்சாரங்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விபச்சாரம் மலிஞ்சு கிடக்கு. பெண்ணு விபச்சாரம் வேசித்தனம் மலிஞ்சு கிடக்கு. எங்க பார்த்தாலும் அல்லேலூயா, எங்க பார்த்தாலும் நீ யாரை கேளுங்க, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணாங்க, யாரை கேளுங்க நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். அதுவும் இன்னும் பயங்கர கொடுமை. ஒரு பெண்ணு நான் 5 பேரை லவ் பண்ணிட்டு ஒருத்தனை தான் கட்டுது. அதே மாதிரி ஆணும் ஒரு 5 பேரை லவ் பண்ணிட்டு யாரையா ஒருத்தனை கட்டுறாங்க, இல்லைன்னா அம்மா வீட்டில் அல்லேலூயா முடிவு பண்ணுதலை கட்டுறாங்க. நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறது பற்றி தப்பு இல்லை, உங்கள் வாழ்க்கை முழுவதும் நாசம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அல்லேலூயா சந்தேகத்தின் வழியில் நீங்கள் செத்துருவீங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தேகத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் போய் இது மாம்ச கட்டுப்பாட்டுக்கு மிஞ்சின காரியங்கள், அது இச்சையின் கொடுமை. எங்க பாருங்க அதான் நடக்கு. எங்க பாருங்க ஒரு வேசி ஒரு துணி இல்லாமல் நடந்தா அல்லேலூயா நதியோட தப்புன்னு சொல்லதுக்கு பக்கில் இந்த உலக ஜனங்களுக்கு. சினிமாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மோசமான உடையில நடக்கிற பெண்ணு அதை தப்புன்னு சொல்லதுக்கு ஒருத்தர் கூட அல்லேலூயா உணரில்லை. அதை கோர்ட்டு சொல்லுது, அது அவர்கள் அல்லேலூயா சமூகத்துக்கு நீதி செய்கிறார்கள்னு. ஆனால் அது எப்படியும் போயிட்டு பிசாசின் கிரியை அதை அடக்குவதுக்கு தான், அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் கிறிஸ்துவம். ஆனால் கிறிஸ்துவத்தில் ட்ரெஸ்ஸை பாருங்களேன், பயங்கரமான தவறு. இன்னைக்கு அல்லேலூயா கிறிஸ்துவம் அழிவதற்கு காரணமே இந்த 3 காரியம் தான். ஒன்று உலக பொருளாகிய பணம், இன்னொன்று அல்லேலூயா சாப்பாடு போஜனம், அடுத்தால இந்த செக்ஷுவல் வாழ்க்கை. ஒரு வீட்டிலேயாவது கணவனும் மனைவியும் ஒரே மனமுடையவர்களாய், ஒரு வீட்டிலேயாவது அந்தரங்க வாழ்க்கையில் அல்லேலூயா ஒருவருக்கொருவர் இணங்குகிறவர்களாய், ஒரு வீட்டிலேயாவது கணவன் மனைவியும் தாழ்மை உள்ளவர்களாய், அன்பு செலுத்துகிறவர்களாய், கீழ்ப்படிந்தவர்களாய், ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணங்கி போகிறவர்களாய் இல்லவே இல்லை. ஒரு வீட்டிலேயாவது இல்லை. இதெல்லாமே யாரு? எல்லாம் இச்சைக்கு உட்பட்டது தான் காரியம் தான். எல்லாமே இந்த மாம்ச செக்ஷுவல் வாழ்க்கையில் தவறான காரியங்கள் நடந்ததுனால தான் இந்த கொடுமை கிறிஸ்துவத்தில் சீரழிது. நிறைய காரியங்களை சொல்லிட்டு வரேன் இயேசுவின் நாமத்தினால. புனிதமானது வேதம் அல்லேலூயா கொரிந்தியர் நினைக்கிறேன், நீங்கள் அதை அசூசிப்படுத்தாதீர்கள் வேதம் சொல்லுது. அதை பழைய ஏற்பாடில் 4 பொண்டாட்டியா 10 பொண்டாட்டி கட்டினான். அல்லேலூயா தாவீது 8 பொண்டாட்டி கட்டினான். அல்லேலூயா ஆபிரகாம் 3 பொண்டாட்டி கட்டினான். யாக்கோபு 4 பொண்டாட்டி கட்டினான். ஆனால் புதிய ஏற்பாடு போது மாத்திரம் ஒருத்தருக்கு ஒருத்தி தான்.
ஆனால் அந்த ஜீவியத்தில் கிறிஸ்துவர்கள் வாழ்றாங்கன்னா இல்லை. இந்த நீ கண்ணால் பார்த்தாலே தப்புன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த தேவனுடைய சட்டத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே யார் நிக்கலன்னு நீ விபச்சாரின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். நீ விபச்சாரி. இதுதான் இன்னைக்கு நடக்கிற பயங்கரமான சாபத்தின் தீட்டு. சகோதரியை வயசில் உள்ளவங்களை சகோதரன் சகோதரி போலவும், உனக்கு வயதுக்கு மூத்தவளை தாயை போலவும், உனக்கு சின்னவங்களை அல்லலியா மகளை போலவும் நடத்தணும்னு பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு அது எங்கே நடக்கு? வாயில மகள்னு சொன்னாலும் சரி, அல்லலியா கண்களில் இச்சை, வாயில சோத்திரம். மாறுபாடான அல்லலியா சிந்தைகளோடு தான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஜீவன் நடக்கு. இது எத்தனை பேர் கேட்க போகிறாங்களா எனக்கு தெரியல. அவ்வளோ உண்மை. இதுதான் பயங்கரமாய் கிறிஸ்துவத்தை பற்றி படித்திருக்கிற பயங்கரமான சாபத்தின் தீட்டு. ஒரு வசனமாவது வாசிக்கணும். வாசிப்போமே யாராவது ஒரு ஆள் செல்ல வாசிங்க. ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம். ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மாற்றினார்கள். ஆமென். ஆமென். என்ன எழுதிருக்கு பாருங்க. நீங்க மகிமையை மாற்றி அமைச்சாலே அல்லலியா சரீரத்தை அவமானத்துக்கு தேவனே ஒப்பு கொடுக்கிறார். தேவனே நல்ல கழுங்க. கணவன் மனைவி உறவு அல்லலியா ரொம்ப பரிசுத்தமானது. ரொம்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவனோடும் மனுஷனுடைய ஆத்மாவோடும் ஒப்பிடப்படுகிறது. எபேசியரில் வாசி பார்க்கலாம். அல்லலியா ஒரு தேவனோடும் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. கணவன் மனைவியும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு சிந்தை வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை. சிந்தை வாழ்க்கையில் பயங்கரமான விபச்சாரம். அதனால தான் தேவனே அநீதிக்கு ஒப்பு கொடுக்கிறார்னு வேதம் சொல்லுது. அடுத்தால என்ன எழுதிருக்கு? 25 ஆமென். மாற்றினார்கள். ஆமென். போதும் போதும் போதும். இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பார்த்துக்கிடுங்க. இந்த கொடுமையெல்லாம் கிறிஸ்துவத்தில் நடக்கு. என்ன ஆணோட ஆணுக்கு ஆணு கல்யாணம் முடிக்கிறது இவன் தான் முதல்ல எடுத்ததே இவங்க தான். ஏன்னா ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு அசுத்தத்திற்கு. நல்ல கேளுங்க. பழைய ஏற்பாடு சரீரம், புதிய ஏற்பாடு ஆத்மா. ஆத்மா உங்களை பரிசுத்தமாகலைன்னா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நீங்க இந்த சாப தீட்டிலிருந்து வெளியே வரணும். பணத்தை விட தேவனை நேசிக்கணும். அல்லேலூயா. இச்சையை விட தேவனை நேசிக்கணும். அல்லேலூயா. போஜனத்தை விட தேவனை நேசிக்கணும். அநேகர் அந்த தன்மைக்கு வரல, இழந்து போனார்கள். தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆசை இச்சை ரோகத்துக்கு ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். இந்த 3 சாபத்தின் தீட்டு பயங்கரமாய் தேசத்தை பற்றி பிடிக்கிறது. யார் சிம்சோன் எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா 17வது அதிகாரத்தில் அவன் எங்கே போனாலும் ஒவ்வொருத்திய கண்ணுக்கு இனிமையானவள் அப்படிங்க. அந்த அந்த இச்சை ரோகங்கள். யார்? நியாயாதிபதி. 20 வருஷம் நியாயம் செய்தவன். யாரு? அல்லையா தேவனால் வயிற்றில் இருக்கும்போதே தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் சிம்சோன். அவங்க சாராக்கு போனாலும் ஒரு பெண்ணு, காசாக்கு போனாலும் ஒரு பெண்ணு. அல்லையா தெளிலால் மடியில் படுத்திருக்கான். ஆவியானவர் அவனை விட்டு விலகிட்டாரு. இதுதான் நடக்கு. இதுதான் நல்ல கடுமையாக நடக்கு. 2 பொண்டாட்டி கட்டினவன் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் அது தப்பு இல்லைன்னு பேசுகிறான். பெண்ணு பள்ளிக்கூடத்தில் ஏறி பேசக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் பெண் பள்ளிக்கூடத்தில் ஏறி பேசலாங்க. இது கொடுமை. இதெல்லாம் வேதத்தில் இல்லாத பயங்கரமான சாபத்தின் தீட்டு.
காணிக்க முறையில் பயங்கரமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். காணிக்க முறையில் அநேகர் அல்லையா அந்த பண ஆசை எல்லாத்தையும் பேராக இருக்கிறது. இதான் காரியம். பணத்தெல்லாம் எல்லாத்தையும் பிரித்து ஒரு பெரிய சர்ச்சை கட்டுறான். யார் பேர் கட்டுறான்? அவன் பேர் கட்டுறான். சொத்து வாங்குறான், அவன் பேருக்கு வாங்குறான். வீடு கட்டுறான், அவன் பேருக்கு கட்டுறான். வீடு தேவை, ஆனால் வஞ்சகம் இருக்கக்கூடாது. பணம், நிர்வாகம், அது நிர்வாகம், திறமை, தைரியம், வரவு செலவு, இது பூராமே தேவனுக்கு அடுத்த காரியமே அல்ல. இது சாபத்தின் தீட்டு, பயங்கரமான சாபத்தின் தீட்டு. 3 காரியங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஒன்று பணம், இன்னொன்று போஜனம், இன்னொன்று அல்லையா செக்ஷுவல் வாழ்க்கை. செக்ஷுவல் வாழ்க்கையில் நீங்கள் சரியானபடி கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் சரியான ஊழியங்களை செய்ய முடியும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் பிரதிபலன் பின்னால் வந்துடும். யாராக இருந்தாலும் சரி, நான் இப்போ சொல்கிற இந்த சத்தியத்துக்கு விரோதமாக யார் நடந்தாலும் சரி, அதுக்குண்டான நியாய தீர்ப்பு அந்த பூமியில் அனுபவிச்சே தீரணும். யாரும் தப்ப முடியாது. நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. உலகத்தில் அந்நிய மனுஷனும் தப்ப முடியாது. யார் துட்டையும் யாரும் எடுத்து ஒன்றும் செய்ய முடியாது. யாரையும் யாரும் வஞ்சித்து ஒன்றும் செய்ய முடியாது. இல்லையா நீங்கள் இச்சையோட ஆராதனை நடத்தலாம், அதை நீ தண்டிக்கப்படுவீர்கள். உலகத்தில் பயங்கரமாக தண்டிக்கப்படுவீர்கள். அநேகர் கேன்சர் வந்துலாம், பயங்கர வியாதி வந்துலாம் சாக காரணம்னா இந்த கொடிய சக்தி இதுகள் தான். கடுமையான வியாதிகளில் மாட்டுவாங்க. பாருங்களேன், நீ யாராக இருந்தாலும் சரி, அவர் நியாய தீர்ப்பு மாறாதவர், நீதி உள்ளவர். அதனால் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் நன்றியோடு கூட துதிக்கிற இந்த உலகத்தில் அல்லையா நீங்கள் சமாதானமாக சந்தோஷமாக வாழணும்னா இந்த பண ஆசை இல்லாமல், இந்த போஜன பிரியனா இல்லாமல், அல்லையா இச்சைகளுக்கு உட்படாமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அந்த பூமியில் செழித்திருக்கலாம். இதெல்லாம் நான் சொன்னது புறமே சாபத்தின் தீட்டுக்கூடான எல்லா தண்டனையும் தேவனிடத்திலிருந்து வருதுன்னு ரோமர் 1 அதிகாரத்தில் வாச்சோம். எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. கர்த்தர் அல்லையா நீங்கள் சரியானபடி இந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.